நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சிக்காக மோகனா. நேர்லி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல்வேறு மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த வரிசையில் இன்னைக்கு போதை பழக்கமும் அதிலிருந்து விடுபடுதலும் இது குறித்து நமக்கு விளக்கம் தர இருக்காங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மனநல மருத்துவர் டாக்டர் KR உமா மகேஸ்வரி அவர்கள். FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கேன் டாக்டர். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் நேயர்களே. டாக்டர், போதை சம்பந்தமான எதுக்கு என்ன அப்படின்னு பல விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 26 வந்து போதை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுது இல்லையா? ஸோ இதில் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன சிறப்பு அம்சம்லாம் அதில் இருந்துச்சு, நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் கடைபிடிக்கப்பட்டது? வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கருத்தை மையமாக வச்சோ இல்லை ஒரு நோயை மையமாக வச்சோ அந்த நோயை பற்றின விழிப்புணர்வுக்காக நம்ம ஒவ்வொரு தினம் அனுசரிக்கிறோம். அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஜூன் 26 அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற இதில் அனுசரித்தோம். இந்த வருடம் வந்து நாம் வந்து ஒரு ரேலி, அப்புறம் வந்து விழிப்புணர்வு கருத்தரங்குகள், அப்புறம் வந்து சில ஃபில்ம் ஷோஸ், காம்படிஷன்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தகுதியான நபர்களுக்கு பரிசளிப்பு அதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக செய்தோம். ஸோ இந்த போதை பொருள் பயன்படுத்துதல்ங்கிறது வந்து உலகளவில் வந்து மிகப்பெரிய சமூக பிரச்சனை தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி அதுக்குரிய வைத்தியம் செஞ்சுக்கிட்டு அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைய ப்ரோக்ராம் இருக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த போதை அப்படின்னா என்ன டாக்டர்? இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து நமக்கு எப்படி போதை ஏற்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பொருள் நமக்கு வந்து அது பிடிச்சிருக்குது, அந்த செயல் வந்து நமக்கு வந்து திரும்ப திரும்ப அதை செய்யறதுக்கு தூண்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நம்ம திரும்ப திரும்ப செய்வோம். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. பட் இதே ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் இல்லையே, பெரியவங்களே இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் அந்த ஒரு பொருள் நீங்கள் ஸ்வீட்டு கொடுக்குறீங்கன்னா அவங்க எடுத்து சாப்பிட தான் போகிறாங்க. அதே நீங்கள் கசப்பான ஒரு பொருள் கொடுக்கும்போது அதில் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அது பிடித்தமானதாக இருக்காது. ஸோ அந்த இதில் வந்து அவங்களுக்கு அந்த விருப்பம் வந்து தூண்டுதல், அந்த உணர்வுகளின் மூலமாக அவங்களுக்கு வந்து அது பிடித்தமானது, அது தனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம போதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இது எப்படி தூண்டப்படுது? இது நமக்கு போதை எப்படி தூண்டுது நம்மளே? ஆக்சுவலாக போதை பொருள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பல பொருள்கள் வந்து இதற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ பல பிரச்சனைகள் வந்து இது வந்து மூளையில் ஏற்படக்கூடிய சில ரசாயன மாற்றங்கள்னால தான் அந்த போதைங்கிறது வருது. ஸோ இப்போ அந்த ரசாயன மாற்றங்கள் அது வந்து நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், கெமிக்கல்ஸ், அந்த மூளையோட இதில் ரிவார்ட் சர்க்கியூட்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்கியூட்ஸை வந்து அதை வந்து தூண்டுறது மூலியமாக அந்த இது வந்து நமக்கு வந்து அந்த பழக்கம் வந்து பிடித்தமான ஒன்றாகி அதை மேற்கொண்டு நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பொருள் ஒரு செயல் செய்கிறாங்க, அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரோம், வின் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊக்குவிக்க தான் செய்கிறீங்க. ஸோ யூ ஆர் கிவிங் அ ரிவார்ட் ஃபார் தட் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த செயலை இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற வர ஆர்வத்தோடு தான் அவங்க வந்து செய்வாங்க. ஸோ இந்த இது வந்து இதை எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு விடுபட்ட மனநிலை வருதுங்கிற ஒரு ரிவார்டு கிடைக்கும்போது அந்த பழக்கத்துக்கு திரும்ப திரும்ப போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து உலக அளவில் வந்து நிறைய போதைப் பொருள்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து மது பழக்கங்கிறது வந்து உலக அளவில் அதிகமாக காணப்படுது. இந்திய அளவுலேயும் வந்து மியர்லி 14.6% ஆஃப் த பாப்புலேஷன் அப்படி வந்து அவங்க வந்து மது பழக்கத்துக்கு ஆளாகியிருக்கிறாங்க. அதில் வந்து அந்த பழக்கத்தினால் அடிமையானாங்க, அவங்களுக்கு வைத்தியம் தேவைங்கிறது ஒரு 5.6% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ இந்த குடிப்பழக்கத்தின் அந்த பழக்கங்கள் இது போல் பல சப்ஸ்டன்சஸ் லைக் கஞ்சா அது மாதிரி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சால்வன்ஸ், அப்புறம் மாத்திரைகள், தூக்கத்துக்கான மாத்திரைகள், அப்புறம் சில விஷயங்கள்
அடிக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் அந்த மருந்துகளை நம்ம திரும்ப திரும்ப உபயோகிக்கிறதும் இருக்குது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸுக்காக அந்த மக்கள் அதை வந்து திரும்ப திரும்ப, ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கம் வரல அப்படின்னா அந்த மாத்திரைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறாங்க. திரும்ப தூக்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த தூக்கத்தின் காரணத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது திருப்பி அவங்களுக்கு அது அடிக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி சில பொருள்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது, மன நோய்களும் வரதுக்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த போதைப்பொருள் பயன்படுத்துகிறத ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நம்ம தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் அதிகம் யோசிக்கணும். ஸோ அதான் வந்து அவங்களுடைய இப்போ தீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் இன் ப்ரிவென்ஷன். ஸோ நீங்கள் அது தடுப்பு முறைகளை பற்றி அதிகமாக இது பண்ணினீங்கன்னா இந்த போதை பழக்கத்தினால வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து நம்ம இது பண்ணலாம். இது வந்து ஒரு தனி மனித பிரச்சனை மட்டும் அல்ல, இது வந்து குடும்பத்தை பாதிக்குது, அவருடைய வேலையை பாதிக்குது, அந்த குழந்தைகளை பாதிக்குது, ப்ளஸ் அவங்க சமூகத்தை சார்ந்த சமூகத்தையும் பாதிக்கிறதுனால இதுக்குரிய விழிப்புணர்வும் அதுக்குரிய வைத்திய முறைகளும் அவசியம் தேவை. ஓகே டாக்டர். இப்போ நம்மள ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அடிக்ட் ஆகிட்டோமோ, நம்ம இதில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக நம்ம தேடுறோமோ அப்படின்றதுக்கு இயர்லி சைன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளே எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறது இயர்லியாகவே? நம்ம ஸோ மோஸ்ட்லி நம்ம ஏன் அந்த பழக்கத்துக்கு நம்ம போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரியணும். ஸோ இந்த மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப் வந்து இந்த விடலை பருவத்தில் இருக்கிறவங்க தான் வந்து அதிகமாக இந்த பழக்கத்துக்கு ஆரம்ப பழக்கத்துக்கு போகிறாங்க. முதல்ல இட் இஸ் டியூ டு பியர் ப்ரெஷர். நீங்கள் ஒரு நபர் குடிப்பழக்கம் இருக்கிற நபர் நம்ம வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நம்ம எப்படி கேட்போம், உங்களுக்கு எப்படி இந்த பழக்கம் ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டால், நான் எப்பயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கூடத்தில் இருந்ததுனால ஆரம்பிச்சது மேடம், இது இவ்வளோ வருஷமாக கண்டினியூ ஆகி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மாதிரி ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம வந்து இந்த யங் ஏஜ் டீனேஜர்ஸ் அந்த பருவத்தில் வந்து ஒன்று அவங்களுக்கு ஒரு இது பயன்படுத்தினா அவங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கும், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நோக்கோடு இந்த மாதிரி பயன்படுத்தி பார்ப்போமே என்ன ஆகுது, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு இணைஞ்சிருக்கணும். பியர் ப்ரெஷர், அந்த நண்பர்கள் வட்டத்துக்குள்ளே நம்ம வந்து அங்கீகரிக்கப்படணும். இல்லை நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இதை இந்த எடுத்துக்கிட்டால் இது சரியாக இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உந்துதலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இல்லையா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நிறைய மன அழுத்தங்கள், நிறையா பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. சில குழந்தைங்க என்ன அவங்க வளர்கிற சூழ்நிலையே வந்து பிரச்சனைக்குரிய சூழ்நிலையாக இருக்கலாம். பெற்றோர்கள் அவங்கள தனித்தனியாக இருக்கலாம், இல்லை பிரிஞ்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ், இல்லை இருவரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பான், வீட்டில் குழந்தைங்களுக்கு அன்பு செலுத்த முடியாது. அந்த குழந்தை வந்து தனக்கு வந்து அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லை, தனக்கு யாரும் ஆதரவு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பழக்கங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இல்லையா நமக்கு வந்து பொழுதே போக்கல, இது ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம செஞ்சு பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடையும் அவங்க வந்து இந்த பழக்கங்களுக்கு போகலாம். இல்லை இந்த ஏஜ் குரூப்பில் மோஸ்ட் காமனாக நம்ம வந்து மனநல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்னாலையும் இந்த மாதிரி பழக்கங்கள் அந்த பருவத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் பருவம் சொன்னீங்களே எங்கேஜ், ஒருவேளை இதை கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போகாமல் இருப்போமா? அதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கா? எல்லாருமே அந்த பருவத்தை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். அந்த டைமில் அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க, அந்த சமயத்தில் அதாவது நம்ம வந்து எல்லாருமே இந்த மாதிரி பழக்கத்துக்கு போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இவங்களுக்கு இந்த காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பழக்கத்துக்கு ஆறாங்க. ஸோ இதே மாதிரியான பிரச்சனைகள் இன்னொரு குழந்தைக்கு இருக்குது, அந்த பழக்கத்தில் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு அவங்க வந்து அதுக்குரிய தகுந்த அரவணைப்போ ஆதரவோ இருந்தால் அந்த பழக்கத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த பழக்கம் ஆரம்ப கட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இருக்கலாம். பட் இதெல்லாம் சில உதாரணங்கள் தான். பல பிரச்சனைகள் என்ன காரணங்கிறது நமக்கு வந்து இன்டெப்த் நம்ம ஒரு பேஷண்ட்கிட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்க மூலிமா அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம சிகிச்சை அளிக்க வேண்டும். ஸோ இப்போ ஒருத்தர் எப்படி போதைப்பொருள் பயன்படுத்துகிறாருன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா? ஸோ அந்த போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்க எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களுடைய நடவடிக்கையில் சில மாற்றங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக எல்லாருக்கிட்டையும் வந்தவொடனே வீட்டில் கலந்து பேசுவாங்க,
பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியாக ஒரு ரூமுக்கு போயிடுவாங்க. தனியாக ஒரு ரூமுக்கு போய் அவங்களுக்குன்ற இதில் எப்படி அதை ஹைட் பண்ணணுமோ அதுக்கேற்ற வழிமுறைகளை அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த ரூம் போகிறது ப்ளஸ் திருப்பி அந்த பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது அதை நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கணும். எப்போதும் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கோவப்படுறது, கத்துறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான நடவடிக்கை மாற்றங்கள் இருக்கும். ப்ளஸ் கல்லூரி படிப்புலேயும் வந்து ஹை கிரேட்ஸ் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டு இருந்தவங்க படிப்படியாக அவங்களுடைய படிப்புலேயும் நாட்டம் இல்லாமல் போய் அவங்களுடைய படிப்பும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா உடலில் அவங்களுக்கு அந்த தூக்கம் இல்லை, பசி இல்லை, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது ஸோ இவன் இந்த பழக்கத்துக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்களுடைய சில பேக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம கண் பார்வையில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் காமன் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த ஏஜ் குரூப்பில். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதோ தெரியாமல் அதை பிடிச்சிட்டு வந்து திருப்பி அதை வந்து மறைச்சி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த அவங்களோட ப்ரைவசியில் நம்ம ஒருவேளை அதிகமாக தலையிட்டோம்னா இன்னும் அதோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குமா? அந்த குழந்தைங்களுக்கு ப்ரைவசிங்கிறது நம்ம எந்த வயசு எதுக்கு தேவைங்கிறது நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வந்து நம்ம ஒரு குடும்பத்தோடு தான் இறைஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்குன்னு அந்த ப்ரைவேட் ஸ்பேஸுங்கிறது நம்மளையும் உள்ளே போயிட்டு வெளியில் வர சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லாத மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை நம்ம உருவாக்கக்கூடாது. ஸோ குழந்தை கதவை தாள் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல, படிக்கிறாங்க நம்ம நினச்சிட்ருப்போம். பட் இருந்தாலும் அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன கண்டென்ட் இஸ் வியூடு, என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்கங்கிறது நம்ம அப்பப்போ கண்காணிச்சிட்ருக்கணும். அதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக நம்ம நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படிங்கிறத பார்க்காம நீங்கள் இன்டெரக்டாக வாங்க இது பண்ணுறீங்க, எப்படி என்ன படிச்சிருக்கீங்க எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் as a parent you have to supervise. ஓகே. இப்போ இதுக்கு ஏதாவது வகைகள்னு ஏதாவது இருக்கா? போதைக்கின் வகைகள் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக இந்த போதைப் பொருட்களை வந்து 3 விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து இட் இஸ் எய்தர் டிப்ரெஸிங் த பிரெயின், டிப்ரெசன்ட், ஆர் இட் இஸ் எ ஸ்டிமுலண்ட், ஆர் இட் இஸ் அ ஹாலுசினோஜன் அப்படின்னு. அதாவது ஹாலுசினோஜன் அப்படின்னா ஒரு மாற்று தோற்றங்கள், ஒரு யாரோ பேசுகிற மாதிரி, கூப்பிட்ற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு உருவம் வந்து தெரிகிற மாதிரி, இல்லை சிலர் வந்து மிரட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான குழப்ப நிலையை ஏற்படுத்துகிற போதைப் பொருள்களை ஹாலுசினோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் காமன் வந்து சொன்ன மாதிரி குடி அதெல்லாம் வந்து இட் இஸ் சப்ரசன்ட் தான். ஸோ இனிஷியலாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப கட்டத்தில் ஒரு என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறது ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள், இல்லை மாதத்தில் ஒரு நாள், இல்லை ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ், அக்கேஷன்ஸ் அந்த மாதிரியான ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த போல் ஒரு மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு போயிட்டு ஒரு 10-20 இயர்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து அவங்களே தனியாகவே அந்த பழக்கத்துக்கு அவங்களா போய் யூஸ் பண்ணி தினசரி நைட்டு மட்டும், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியாக தினம் குடிக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு வேலை இல்லை. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வேலையின்மை, அதனால குடும்பத்தில் வருமானம் இல்லை, சில போதைப் பொருட்கள் வாங்கணுன்னா அதுக்கு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் தேவையாக இருக்குது, பணங்களும் தேவையாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அதை பணம் வாங்கிறதுக்கான வழிமுறைகள், ஸோ திருடுறது, அது மாதிரியான இதெல்லாம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொருள்களையே வீட்டிலேருந்து அடகு கொண்டு போய் வச்சு அதையே குடிக்கு பயன்படுத்துகிறவங்க அப்படியும் இருக்கிறாங்க. ஸோ இதிலேயே படிப்படியாக வந்து மதியம் வேலையில் குடிக்க ஆரம்பிக்கிறது, அதுவே காலையில் எழுந்திரிச்சோன்னே. ஸோ இது வந்து படிப்படியாக அந்த பொருளுக்கு அவங்க வந்து அடிமையாகிறாங்க. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் போதை பழக்கமும் அதிலிருந்து விடுபடுதலும் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி, மனநல மருத்துவர் டாக்டர் KR உமா மகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டாக்டர் நம்ம அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் குமாரன் புதுச்சேரி பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க. வந்து வைத்தியம் பண்ணி 50% பூர்ண குணப்படுத்த முடியுங்களா? அப்போ நான் இந்த சிகிச்சை போது ஆழப்படாலும் ஒரு மருந்து பயன்படுத்துகிறாங்க, கொடுக்குறாங்க. அதோட பக்க விலை என்னன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதாரம் நான் தெரிஞ்சுக்குவோம். ஓகே சார், சொல்லுங்கள். நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கோங்க. அவர் கேட்டார், குடிப்பழக்கத்தினால ஏற்படுறவங்க 50% குணப்படுத்திட முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ ஒருத்தருக்கான
சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்துக்கும்போது எவ்வளோ தூரம் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவருடைய அவுட்கம் இருக்கும். சில பேருக்கு வந்து குடிப்பழக்கம்ங்கிறது மட்டும் அந்த பழக்கமாக மட்டும் நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ இட் இஸ் கூட இணை நோய்களான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் ஏற்படுத்தின பழக்கம் இது பழக்கத்தின் மூலிமா தான் வந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை அளிப்போம். ஸோ சில மனநோய்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் இருக்கலாம், இல்லை மூட் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற நோய்கள் இருக்கலாம். ஸோ அவர் கேட்ட மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இணை நோய்கள் இருக்கும்போது அதற்கும் சேர்த்து தான் நம்ம வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து குடிப்பழக்கம் எந்த பழக்கமுமே இல்லாமல் இருப்பார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் புதுசாக அப்போ தான் எந்த பழக்கமும் இல்லை, இப்போ தான் 3 மாதமாக அளவுக்கு அதிகமாக குடிக்கிறார் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து அடிமையாகிற அளவுக்கு அந்த பழக்கம் 3-4 மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அவர்களுக்கு அந்த பரம்பரையாக அந்த பழக்கம் நோய் இருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த மூட் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற நோய் இணைஞ்சு இருக்கும்போது நம்ம அந்த குடிப்பழக்கத்துக்கும் வைத்தியம் பண்ணிவிட்டு இந்த மனப்பிரச்சனைக்கும் நம்ம வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் இந்த குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு இருந்தாலுமே அந்த நபரோட அதிக மோட்டிவேஷன் அதிகமான அளவு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நம்ம வைத்தியம் பண்ணுறோம், பாதி பேர் 1 மாதம் 2 மாதம் மேக்ஸிமம் ஒரு 3 கொஞ்ச நாள் குடிக்காமல் இருக்கிறாங்க. பட் மறுபடியும் ஏதாவது ஒரு காரணம், எந்த காரணத்தினால, அதாவது இப்போ வந்து ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தேன் டாக்டர், அன்றைக்கி கொஞ்சமாக இது பண்ணேன், இன்றைக்கி வந்து அவங்க வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டேன், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க, அவங்களால ஆரம்பிச்சு. ஸோ நமக்கு வந்து எந்தெந்த வழியில் மனக்கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வந்து குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகம் இருக்கும்போதும் அந்த நபருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த வர நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். கண்டிப்பா மேம். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க மேடம். போதைப் பொருள் இதுல சிக்கி தவிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுக்கு எவ்வளவுதான் அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாலும் மன மாற்றம் அப்படிங்கிறது வராது. சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல படிக்கக்கூடிய காலகட்டத்துல, அதுவும் குறிப்பிட்ட காலேஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த போதை மறுவாழ்வு மையம் கொண்டு போனோம்னா அவங்க படிப்பு கெட்டுரும், அது மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அப்படிங்கறதுனால நிறைய பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தயக்கப்படுறாங்க. ஸோ இந்த இளைய தலைமுறையினர் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இருந்தது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பெற்றவர்கள்? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, பொதுவாக இந்த சிகரெட் மற்றும் இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது இந்த இணை நோய்கள், குறிப்பிட்ட பிபி சுகர் இருக்கிறவங்க அவங்க உட்கொள்ளும் பொழுது அதனுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல கேட்டேன். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பழக்கம் வந்து அந்த கண்டிஷனை அக்ரிவேட் பண்ணி விடுமா, அல்லது அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இந்த பொருட்கள்ல, அதாவது நம்மளுடைய இருதயம் மற்ற விஷயங்களை பாதிக்குமா? எதனால வருது? இதய நோய்கள்னால இந்த பழக்கம் அப்படிங்கிறது அட்வர்ஸ் எஃபெக்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். சரி மேம். நன்றி நன்றி நன்றி. ஓகே. ஸோ அவங்க கேட்டது வந்து இளைய தலைமுறையினர் வந்து இந்த பழக்கத்துக்கு ஆளாகும்போது அவங்கள கொண்டு போய் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கறது. பட் அவங்களுக்கு எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த டீனேஜ் பருவம் அதில் தான் வருதுங்கிறது ஸ்டார்டிங். ஸோ நம்ம வந்து இந்த நோயோட தீவிரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம சொல்லும்போது இந்த பழக்கம் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி அந்த போதை பழக்கம், போதைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு மனநல மருத்துவரை அணுகி அங்கே இருக்கிற சிகிச்சை பெறுவது அவசியம். மறுவாழ்வு மையங்கன்ற பேரில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மறுவாழ்வு மையத்தில் நீங்கள் சேர்ந்து சிகிச்சை அளிக்கிறது சரி. சில பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அங்கே மனநல மருத்துவர். ஏன்னா இந்த போதைப் பொருட்கள் ஏற்படும் போது உட்கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து உடல்லையோ மனதளவிலையோ பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, குடிப்பழக்கமும் மது பழக்கமும். இப்போ ஒருத்தர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு நோய். அதை வந்து நம்ம எந்த வயசில் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இளைய தலைமுறை அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வந்து அவங்க வந்து இயல்பாக நல்லபடியாக வாழறதுக்கு தான் நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பழக்கம், அந்த நோய் வந்து இப்போ குடி நோய் அப்படின்னா அந்த பழக்கம்
வருட காலமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து சடனாக ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்தும்போது அவங்களுக்கு பலவிதமான உடல் பிரச்சனைகளும் மனப்பிரச்சனைகளும் வரும். உதாரணத்துக்கு நம்ம குடிப்பழக்கம் வருட காலமாக நம்ம குடிச்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நிறுத்துகிறாங்க, ஏதோ உடல் பிரச்சனைகள் ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கை நடுக்கம், பசியின்மை, வாந்தி, ஒரு தூக்கமின்மை, அப்புறம் வந்து சில சமயம் ஃபிட்ஸ், காக்கா வலிப்பு மாதிரியான பிரச்சனைகள், அப்புறம் வந்து இந்த மூளையில் ஏற்படுற பாதிப்புகள்னால அவங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி காதில் உருள் கேட்குறது, யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, வெட்ட வராங்க, கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வந்து தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ போகிறாங்க. நைட்டில் வீட்டில் தங்கவே மாட்டேங்கிறாரு மேடம், அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து அவருக்கு ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த பழக்கம் நிறுத்தும் போது வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது, மைல்டாக, மாட்ரேட்டாக, சிவியராக அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வெளிப்புறமாகவோ இல்லை உள்நோயாளியாகவோ சேர்த்து சிகிச்சை செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி சிகிச்சை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறையா வழிமுறைகளில் இப்போ ஃபேமிலி தெரப்பி, இண்டிவிஜுவல் தெரப்பி அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அவங்களாம் சேர்ந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன்ஸ், உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு ஆலோசனைகள் வழங்குறது எல்லாமே வந்து எந்த மனநலத்துறையிலையும் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இதை மாதிரி அங்கே அரசு கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளை நாடுறது சிறந்தது. இன்னொரு கேள்வி கேட்டிங்க நீங்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இணை நோய்கள் இருக்கும்போது இந்த போதை பழக்கம், இந்த குடிப்பழக்கமும் சிகரெட் பழக்கமும் இருந்தது அதிகப்படுத்துமா? டெஃபினட்டாக பிரச்சனைகளை அதிகப்படுத்த தான் செய்யும். எப்படின்னா, இப்போ குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, இந்த சுகர் பேஷண்ட்ஸ் வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துட்டாங்க அப்படின்னா சுகர் லெவல்ஸ் அதிகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சாப்பாடு எடுத்துக்கல, சுகர் மாதிரி எடுக்கலைன்னா அவங்களுடைய ஹைப்போகிளைசிமியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அவங்களுடைய இறப்புக்கும் அது காரணமாக அமையக்கூடும். அதே மாதிரி சுகர் பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது சுகர்னாலேயும் வரக்கூடிய பிரச்சனைகளும் கூடும், ப்ளஸ் இந்த பொடி பழக்கத்தினாலேயும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும். ப்ளஸ் டொபாக்கோ யூஸ், சிகரெட் ஸ்மோக்கிங் சொன்னீங்க, அது அந்த இரத்த நாளங்களில் பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு இதய பிரச்சனைகள், மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு அப்புறம் இணை நோய்கள், சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த பழக்கமும் சேர்ந்துருக்கும் போது பிரச்சனைகள் உடம்பு ரீதியாக அதிக அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால குடிக்கிறாங்களா இல்லை குடிக்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குதா? அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால குடிக்கிறாங்க, அவங்க குடிக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸுனால குடிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த சொன்ன மாதிரி மேடம் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லையா? ஸோ இந்த இளைய தலைமுறையினர் வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம அவங்களுக்குமே இந்த ஏஜ் குரூப்பில் மோர் ஸ்ட்ரெஸ் படிப்பு ரீதியாகவும் ப்ளஸ் பல ரீதியாகவும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ இவங்க வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சிக்கிட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் ஸ்ட்ரெஸ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த சமயத்தில் அந்த பொருள்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன காரணத்தினால நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து பள்ளி பருவம், கல்லூரி பருவத்தில் நிறைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை இஷ்யூஸ் வித் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கலாம், இல்லை படிப்பு சம்மந்தமாக நமக்கு வந்து அதனால் பிக்கப் பண்ண முடியல, நிறைய எக்ஸாம் ஃபெயிலியர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள், மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் அவங்க வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் தற்காலிக தீர்வாக தான் அதை பார்க்குறாங்களே தவிர அது பின்னாடி பல பிரச்சனைகளை வரதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தனக்கு வந்து இதனால் நமக்கு மன அழுத்தம் ஏற்படுறது தெரிந்து அதுக்கு ஏற்ற முயற்சிகளை எடுத்துட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரலாம். சில பிரச்சனைகள் இந்த டிப்ரெஷன் அப்படிங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க வந்து மனசு சம்மந்தமான மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து பொதுநல நோக்கோடு இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க சார். இது வந்து அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனசில் நினச்சிட்டு கேட்குறீங்க. ஸோ இது வந்து அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு நம்ம வந்து தகவல் தெரிவிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அவங்க பெற்றோர்கள் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த குழந்தைங்க இந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா அந்த இடத்த சார்ந்தவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்கள விட்டு அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை அதை போட சொல்லி நீங்கள் அணுகி சொல்லலாம். அதையும் மீறி பிரச்சனைகள் இருக்குதுன்னா
நீங்கள் வந்து யாருக்கும் பிரச்சனை நம்ம பாதிப்பு வரக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நேரடியாக நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து தனக்கு அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர் யாராவது இல்லை அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சில பிள்ளைங்க இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. மேற்கொண்டு நடவடிக்கை அவங்க எடுக்கட்டும். நேரம் 3:35 எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் போதை பழக்கமும் அதிலிருந்து விடுபடுதலும் குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மனநல மருத்துவர் டாக்டர் KR உமா மகேஸ்வரி அவர்கள். டாக்டர், போதை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல்கஹாலு, குடிப்பழக்கம், இல்லை இந்த மாதிரி மாத்திரை உட்கொள்றது, இந்த மாதிரி தான் சொல்கிறோம். இது இல்லாமல் வேறு என்னென்ன போதைகள்லாம் இருக்குது? நிறைய பொருள்கள் வந்து போதையை கொடுக்கக்கூடிய பொருள்களாக இருக்கும். இப்போ வந்து நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க, புகைப்பிடிக்கிறாங்க, ப்ளஸ் அந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த கோகெயின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில பொருள்கள் வந்து தூக்க மாத்திரைகள் அதை பயன்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஜென்ரல் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வந்து அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை சீட்டை வச்சுக்கிட்டே இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி யாரும் கொடுக்கறது கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து அவங்க அதை சீட்டை காமிச்சு நிறைய மாத்திரைகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் முதல்ல ஒரு பவர் கம்மியில் ஆரம்பிப்பீங்க. எந்த போதை பழக்கமாக இருந்தாலும் சில இது வந்து நம்ம வந்து கம்மியான ஆரம்பில் ஒரு பெகு ஆல்கஹால்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கூடுதலாக தேவைப்படும். ஸோ தட் இஸ் கால் டாலரன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா, இப்போ எடுத்துக்கிட்ட ஒரு பொருளோட அளவு நமக்கு வந்து அது கூடுதலாக தேவைப்படும் போது அப்போ தான் அந்த போதையோட எஃபெக்ட் தெரியும். ஸோ என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் அது வந்து பழக்கம் வந்து கூடுதல் மாத்திரைகள் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாத்திரை எடுத்தவங்களுக்கு இன்றைக்கி தூக்கம் வருது, ஒரு வகை மாத்திரை ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு வகையில் இன்னும் 2-3 வகை. அதே மாத்திரைகளில் 0.5 ஆரம்பித்து 1, 2 அப்படின்னு அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுதான் வந்து நமக்கு டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ சில இது வந்து வயதானவர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இப்போ மோஷன் சரியாக வரதில்லை, கான்ஸ்டிபேஷனாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாத்திரைகள், மலமிளகிகள், லாக்ஸேட்டிவ்ஸ், ஸோ அது, அப்புறம் பெயின், பாடி கில்லர், அந்த எனக்கு உடம்பு வலி அதிகமாக இருக்குன்னா நிறைய அனால்ஜெசிக்ஸ், மோஸ்ட்லி பெயின் கில்லர்ஸ் அது நிறைய எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தூக்க மாத்திரைகள் அதிக பயன்பாடு, சில அவங்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் மாத்திரைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த அல்சர் மாத்திரைகள், இதையும் சில பேர் ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு மாதம் அப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அதை தாண்டியும், ஸோ மோர் தேன் த ப்ரிஸ்கிரைப்ட் வேல்யூ அவங்க இத்தனை காலகட்டத்துக்கு நீங்கள் எடுங்க அப்படின்னா அதையும் தாண்டி வந்து அவங்க எடுக்கிறதுக்கான இது. ஸோ இது தொடர்ந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை தவிர வந்து நம்ம வந்து இணைய வழி பிரச்சனைகள் அதிகம் இருக்குது பயன்படுத்துறதுனால. இது மோஸ்ட் காமன். இது வந்து இப்போ வந்து இந்த கல்லூரி, இந்த ஸ்கூல் சில்ட்ரன் அதிலெல்லாம் காமனாக இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து சில நீங்கள் சொன்ன மாதிரி நிக்கோட்டின் இஸ் ஆல்சோ வெரி காமன். அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் டீ, காஃபி, இதிலெல்லாம் வந்து அதிகம். நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு காஃபி ஆர் டீ இதை குடித்தா தான் நமக்கு அன்றைய தினம் பொழுது ஓடும். ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கி வந்து நம்ம அதில் உங்களுக்கு என்ன போதை, அது ஜஸ்ட் ஸ்டிமுலண்ட். காஃபியோ டீயோ கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சோர்வாக இருக்குதுன்னா அது குடிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வருது. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பயன்பாடு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதையே நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது சோர்வு நிலையும் கொடுக்கும், ப்ளஸ் தூக்கம் என்ன பிரச்சனை. சில பேர் வந்து ஈவினிங் 7 o'clock ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் எத்தனை மணி ஆயிருந்தாலும் எனக்கு காஃபி வேணும், மோர் தென் 7, 8, 9 காஃபி குடிச்சிட்டு. ஸோ அது வந்து தூக்கத்தை பாதிக்குது. ஸோ நாட் ஏபிள் டு. ஸோ உங்களுக்கு அந்த தூக்கம் பாதிப்பு வரும்போது அடுத்த நாளுடைய வேலைகள் நீங்கள் ஈடுபடுறதுல பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து எந்த பொருள் பயன்படுத்தினாலும் அதனால் வந்து உங்களுக்கு அன்றாட வேலைகளில் பாதிப்போ இல்லை மற்ற செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த
மாத்திரைகள் யூஸ் பண்ணுறதோ இல்லை இந்த பழக்கத்தினால பிரச்சனை வருதுங்கிறத உணர தொடங்கி மாற்றிக்க முயற்சி பண்ணணும். ஓகே டாக்டர். இப்போ இந்த குடிப்பழக்கமோ இல்லை இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதோ இதனால் வர பாதிப்புமே அது மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறதோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காஃபி டீ மற்றபடி ஃபுட்டில் இல்லை ஒரு பயணம் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு போதை இருக்கு இல்லையா, ஒரு அடிக்ஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுமே ஈக்குவல் தானா இல்லை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? எல்லாமே வந்து ஒரு அடிக்ஷன் பாத்வே இந்த பிரெயின் இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா இட் இஸ் அ ரிவார்ட் சென்டர். சில சென்டர்ஸ் வந்து இருக்குது. இட் இஸ் ஸ்டிமுலேட்டிங் த டோபமைன் ரிலீஸ். அது வந்து நமக்கு வந்து சில கெமிக்கல்ஸ் நம்ம வந்து மூளையில் சுரக்கும் போது அது வந்து ரிவார்ட் சென்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு வந்து அந்த பழக்கம் வந்து அது வந்து அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எல்லாமே இந்த பழக்கம் எல்லாமே ஒரு விதத்தில் இன்டர்லிங்க்டு தான். தெர் இஸ் நோ செப்பரேட் பாத்வேஸ். ஸோ இது வந்து அந்த அளவு எடுத்துக்கொள்கிற விதமும் ஏற்படுத்துகிற பாதிப்பும் தான் மாறுபடமே தவிர அந்த பாத்வேஸ் அதிசயம். அப்போ இது ரெண்டுத்தையும் மனசை வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? மனநிலையை ரொம்ப சீர்குலைக்குமா இது ரெண்டுமே? நீங்கள் வந்து இப்போ நம்ம சொன்ன போதைப் பொருள்கள்னால நிறைய வந்து இப்போ சொன்ன குடிப்பழக்கத்தினால மனப்பதட்ட நோய், மன வருத்த நோய், இல்லை சைக்காட்டிக் சிம்டம்ஸ், சைக்காட்டிக் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு நோய், அதாவது சீஷோஃப்ரினியா மாதிரியான நோய்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கஞ்சா அந்த மாதிரி போதைப் பொருள்கள் எடுக்கும்போது கேனபிஸ் இன்டியூஸ்டு சைக்கோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பொருள்களை பயன்படுத்தும் போது அதை யூஸ் பண்ணுறது அந்த பிறழ்வுத்தன்மை வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி சில பொருட்கள் கோக்கைன் இல்லை வந்து இந்த எல்எஸ்டி அந்த மாதிரி ட்ரக்ஸ் இப்போ நம்ம இதில் இல்லை, பட் இதெல்லாம் வரலாம். சில பேர் வந்து இந்த முகர்றாங்க. சில பேர் பெட்ரோல், அந்த மெக்கானிக் ஷாப் அந்த மாதிரில இருக்கிறவங்கள அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க வேலை செய்யும்போது அந்த சால்வெண்ட்ஸ் இப்போ முகர்றது, இன்ஹேலண்ட் அப்யூஸ் அப்படி சொல்லுவோம். பெட்ரோலை முகந்துறது, இல்லை கம்மு, இந்த க்ளூ டைப்பு இதெல்லாம் வந்து முகந்து பார்த்து அதில் ஒரு போதையை அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு போதையிலேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் அவங்களுக்கு இது பண்ணலைன்னு திருப்தி ஏற்படலைன்னா அடுத்த 2-3 பழக்கங்களுக்கு அவங்க மாறிக்கிறாங்க. ஸோ ஒரு பழக்கத்துலேருந்து அடுத்த இன்னும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்குமே தவிர ஒருத்தர் வந்து இப்போ மோஸ்ட் காமன் நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்கஹால் அண்ட் நிக்கோட்டின் போத் ஆர் வெரி காமன். ப்ளஸ் கஞ்சா பழக்கமும் அங்கங்கே இருக்கிறது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் ஐவி ட்ரக் அப்யூசஸ், அதாவது ஊசி மூலியமாக நம்ம செலுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது மூலியமாகவும் பிரச்சனைகள் உடம்புல வரலாம். ஸோ அந்த லோக்கல் சைட்டில் இன்ஃபெக்ஷன் வருது. அந்த ஊசி பயன்படுத்துறதுனால ஹெச்ஐவி போன்ற தொற்று நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள், ப்ளஸ் மற்ற ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அந்த மாதிரியான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த போதைப்பொருள் பயன்படுத்துறதுனால வரும். ஸோ சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம்னா அது இப்போ வந்து தேர் ஆர் ஸ்க்ரீன் டைமே இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பை வேரியஸ் கமிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 0 to 2 years நோ ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ என்ன குழந்தைங்களுக்கு அவங்க வேறு எங்கேயாவது போகிறாங்க, பெற்றோர் வேறு வேலையில் என்கரேஜ் பண்ணிக்கணும்னா அந்த குழந்தை கையில் ஃபோன் கையில் கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை அந்த இதில் கேம்லேயே விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய திங்கிங் எபிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்க வந்து இந்த கேமில் இருக்கிற நாட்டத்தின் மேலே அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இதெல்லாம் எழுதுறதுலாம் வந்து டிலே ஆகுது. கல்வியில் பின்தங்குதல் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம் வந்து 2 hours அப்படிங்கிறது நம்ம எனி பர்பஸ், எஜுகேஷ்னல் ஆர் ரெக்ரியேஷனல் எந்த பர்பஸாக இருந்தாலும் 2 hours per day தான் ரெக்கமெண்டட் கைட்லைன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அடிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனோம்னா இப்போ இந்த குழந்தைங்க வந்து இந்த இதில் போகிறாங்க அப்படின்னா அந்த இணைய பயன்பாடுகளை வந்து அதிக அளவில் பயன்படுத்துறது. ஸோ அவங்க வந்து அதை பயன்படுத்தும் போது சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, அந்த ஃபோன்லேயே இல்லை அந்த மீடியாலேயே வந்து தனக்கு எத்தனை ரீல்ஸ் வருது, எத்தனை ஸ்ட்ரீக்ஸ் வருது, நம்ம எத்தனை லைக்ஸ் வாங்கியிருக்கோம், எத்தனை இது வாங்கியிருக்கோம், அதுலேயே வந்து பார்த்துட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தாலும் அதுலேயே அதிக அளவில் கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறது. ப்ளஸ் வந்து அவங்க வந்து அந்த இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படிப்புங்கிறதுல கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கும். சில பேர் ஸ்கூல் ரெஃப்யூசலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறவங்க அந்த இணையத்துலேருந்து ஏற்படுற அந்த பாதிப்புகள் அந்த படிப்படியாக குறைச்சி அது பேரண்ட்ஸோட அணுகுமுறையில் அந்த பழக்கத்துலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர. இதெல்லாமும் போதை தான். இப்போ ஒருத்தங்க இன்டர்நெட் அடிக்ஷன் இது வந்து இது போதையை தரக்கூடியதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து இது ஒரு விதமான அனதர் ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் தான். ஸோ போதைங்கிறது மைண்ட் ஆல்
மானிட்டரிங் டோட்டலி அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறதே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஸோ அவங்களுடைய உணர்வுகள் தூண்டப்படுது, ப்ளஸ் அவங்களுடைய சிந்தனை திறன் எல்லாமே மாறுபடும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இதுக்கு படிப்படியாக போக போக அந்த லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை நம்ம அடிக்ஷன்ற லெவலில் பார்க்குறோம். அது ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வேலை பண்ணுறாங்கன்னா அந்த வேலையை ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப அதிகப்படியாக லவ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கஹாலிக்லாம் இருக்காங்க. ஸோ அதுவும் போதையும் ஒன்று தானா? கிடையாது. அது நம்ம அதை அந்த செயலை அவர் விரும்பி செய்கிறாருங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அந்த இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அந்த நாட்டம்க்கு பேர் போதையா? அது போதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது அவருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது, இல்லை மற்றவங்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி, இல்லை அவருடைய செயல்பாடுகளை தடை இம்பேர்மெண்ட் கொண்டு வருதுன்னா மட்டும் நம்ம அதை எடுத்துப்போம். இல்லைன்னா இட் இஸ் அவருடைய சுபாவமாக நம்ம எடுத்துக்கோம். மேடம், எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் போதை பழக்கமும் அதிலிருந்து விடுபடுதலும் குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மனநல மருத்துவர் டாக்டர் KR உமா மகேஸ்வரி அவர்கள். டாக்டர், இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது மரபணு சார்ந்ததா? போதை பழக்கம் வந்து நம்ம மரபணு சார்ந்ததாக தான் நம்ம கருதுகிறோம். ஸோ இட் இஸ் போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து பயோசைக்கோ சோஷியல் டிசீஸ் அப்படி தான் சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் காமன்லி வந்து நம்ம வந்து இட் இஸ் ஜெனட்டிக்கலி ரிலேட்டட். நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த குடி பழக்கம் ஏதாவது இருந்திருக்கு, ஒரு நபர் வர்றாருன்னா அவங்க பழக்கம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவருக்கு அந்த பழக்கம் தவிர சில முன்ன வந்து இந்த வெத்தலை பாக்கு புகையில் போடுறது அந்த பழக்கம் இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அவங்க உறுப்பினர்கள் அந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாயிருக்கலாம். இல்லை பிரதர்ஸ் அந்த மாதிரி அந்த குடும்ப உறுப்பினர்கள்லேயே அவங்க கூட பிறந்தவங்களும் அந்த மாதிரி பழக்கத்துக்கான ஆளாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இட் ஆல் இம்ப்ளைஸ் ஜெனட்டிக் காஸ். ஸோ மோர் தென் 50% ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸில் இந்த மரபணு ரீதியான கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவர்கள் அந்த அழுத்தமான சூழ்நிலைக்கு ஆளாகும் போது இந்த பழக்கங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இதோடைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்டர் இருக்குது? சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் போதை பழக்கம் நம்ம உடம்புல இருக்கிற பாதிப்புகளோ இல்லை மனசில் இருக்கிற பாதிப்புகளோ? நான் முன்னமே நிறைய சொன்ன மாதிரி இப்போ வந்து எந்த பழக்கமாக இருந்தாலும் நமக்கு அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பை விட குடும்ப ரீதியாகவும் பட் அவங்களுடைய வேலை ஆக்குபேஷனல் இம்பேர்மெண்ட்டும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ மது பழக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அவங்க உடலில் அனைத்து உறுப்புகளும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவருடைய கல்லீரல் பாதிப்பு அதிகமாகும், அவருக்கு மஞ்சக்காமால் அந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நரம்பு பாதிப்பு, பெரிஃபரல் நியூரோபதி, அப்புறம் வந்து இந்த விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் குறைபாடுகள்னால அவர்களுக்கு அந்த மறதி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேர் வந்து வெர்னிக்ஸு அந்த மாதிரியான நோய்கள் ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் நோய்கள், தோல் நோய்கள், மன நோய்கள் அப்படி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் பிரிஞ்சு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. குழந்தைங்களுக்கான பாதிப்புகள் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய தன் தந்தை குடிக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களோட மனசு அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அவங்களுடைய நண்பர்கள்ட்ட பழகிறதுல டிஃப்ரென்சஸ். ஸோ அவங்களுடைய நமக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால அவங்க தன்னை வித்ட்ரா பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுக்குமே மனநல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலையின்மை, வறுமை, ஃபினான்ஷியல் இஷ்யூஸு. ஸோ இதனால் வந்து அவங்க வந்து சில பிரச்சனைகளுக்கு வந்து தற்கொலை முயற்சிகள், ஏர்லி டெத்து இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பழக்கத்தினால வருது. ப்ளஸ் இப்போ வந்து நம்ம அந்த மற்ற பிரச்சனைகள் வந்து மற்ற சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணும்போது சில போதைப் பொருட்கள் தீவிரம் நீங்கள் எடுக்கும்போதே அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அதிக அளவில் போதை வரல அப்படிங்கும்போது எடுக்கும்போது ஸ்ட்ரோக்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் இந்த ஆம்ஃபிட்டமின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிமுலன்ட் ட்ரக்ஸ். ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதிக அளவில் அந்த நரம்பு மண்டலம் ஸ்டிமுலேட் ஆகி அவங்களுக்கு ஃபிட்ஸ் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு இது வந்து ட்ரக்ஸ், உடல் தொற்று நோய்கள் சில இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த IV ட்ரக் அபியூஸ்
யூஸ் பண்ணுறதுனால. சில பேருக்கு வந்து அந்த முகர்றதுனால அந்த மோந்து பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த நேசல் எபித்தீலியம் அதில் வந்து அந்த ஓட்டை பெர்ஃபரேஷன் ஆஃப் த நேசல் செப்டம் அப்படிங்கிற வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரத்துக்கு அதிகமாக இருக்குது. மன ரீதியானா நீங்கள் சில பேர் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போதே பதட்ட நோயோட தான், எனக்கு படபடப்பாக இருக்குது டாக்டர், ரொம்ப பதட்டமாக இருக்குது. இப்போ கடைசியாக அந்த பழக்கத்தை எப்போ பரவலை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இருதய பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த போதையினால் மனபதட்ட நோயோ இல்லை இந்த குழப்பம், சில பேர் வந்து அந்த தன்னிலை மாறிடுவாங்க. அதாவது டெலீரியம் அப்படிங்கிற ஸ்டேட் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம பார்க்கணும். ஸோ பிரச்சனைகள் போதை பழக்கத்தினால வருதுங்கிறத உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை அவங்களும் எடுக்கணும், குடும்பத்தாரும் எடுக்கணும். ஓகே குட். இது எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம்? இப்போ ஏற்கனவே அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்க அதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம்? இல்லை என் வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பா குடிக்கிறாங்க, இல்லை என்னோட அண்ணன் குடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அதை பார்த்து இது எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது? இருக்கிறவங்க எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது? இதுக்கப்புறம் அதை தொடவே கூடாது அப்படிங்கிறவங்க எப்படி அதை அவாய்ட் பண்ணிக்கிறது? ஸோ இப்போ வந்து இப்போ சில பேர் வந்து நான் சொன்ன மாதிரி சில காரணங்கள் பொறுத்து அது மாறுபடும். ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து இந்த மரபணு ரீதியாகவோ இல்லை பல மன உளைச்சல்னாலேயோ வந்திருக்கு அப்படிங்கும்போது ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம முதல்ல ஒரு பழக்கம் போதைப்பொருள் இருக்கிற பழக்கம் வராங்கன்னா அவங்கக்கிட்ட விவரமாக நம்ம வந்து என்னென்ன பழக்கங்கள் எந்த காலகட்டத்தில் எடுத்தாங்க, எவ்வளோ கால இடைவெளியில் எடுக்கிறாங்க, எப்போ கடைசியாக எடுத்தாங்க, ஸோ அவங்க நிறுத்துறதுனால என்னென்ன பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தொந்தரவுக்கு தகுந்த மாதிரி மைல்டாக மாட்ரேட்டாக சிவியராக அதை பார்த்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வெளிப்புற சிகிச்சையாக உள் சிகிச்சை தேவைப்படுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிவு பண்ணி தான் சிகிச்சை ஆரம்பிக்கணும். ஸோ அவங்களுக்கு நம்ம சிகிச்சை போது வெளிப்புறமான நமக்கு குறுகிய காலகட்டத்தில் அவங்கள வர சொல்லி நமக்கு மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு விதமாக முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் உளவியல் ரீதியான சிகிச்சை முறைகளை நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அவங்களுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மருத்துவராக அங்கே சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை கொடுத்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுடைய சப்போர்ட்டை அவங்களுக்கு உதவியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதிகமான கான்ட்ரிபியூஷன் இது வந்து அந்த நபர் வந்து இந்த பழக்கத்துக்கு திரும்பி போகக்கூடாதுங்கிறத மோட்டிவேஷன் ஹை லெவல் ஆஃப் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வர்றது சுலபமாக இருக்கும். ஆனால் இல்லை எங்கள் அப்பா குடிக்கிறாருன்னு யாரோ ஒரு பொண்ணோ இல்லை அவங்க மனைவியோ கொண்டு வந்து இங்கே முன்னாடி உட்கார வச்சாங்கன்னா அவருக்கு அந்த எண்ணமே இல்லாத போது அது மிக கடினமானதாக இருக்கும். அவங்கள வந்து நம்ம வேணால் உள்நோயாளியாக சிகிச்சை செஞ்சு அந்த பழக்கத்துலேருந்து அவருக்கு அந்த நிறுத்தணுங்கிற எண்ணம் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளலாம். நம்ம அந்த பழக்கத்துக்கே போகக்கூடாதுன்னு அப்படி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டிகிட்டு வர நபர் வந்து அந்த பழக்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா அவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான். ஸோ நம்ம ஒரு வருடமும் நம்ம இந்த ஜூன் 26 நம்ம எதுக்குன்னா இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் நம்ம ஒரு காலேஜ் ஸ்கூல்ஸ் இதிலெல்லாம் போய் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான காரணமே இதை பற்றின விழிப்புணர்வு அவங்க இது பண்ணிவிட்டு தந்த சூழ்நிலைகளில் அவங்க அந்த பழக்கத்துக்கு போகாமல் தன்னை காத்துக்கொள்கிறதுக்காக தான். ஓகே டாக்டர். ஸோ நிகழ்ச்சியோடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். ஸோ ப்ரீஃபாக பொதுமக்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன டாக்டர்? போதை பழக்கம் உடல் நலத்துக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு எல்லாருக்குமே கேடு கொடுக்கறதா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போதையினால் நம்ம எந்த தவறான பாதைக்கும் போகாமல் நம்ம வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் சே எஸ் டு லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ வி ஹவ் டு இன்வெஸ்ட் இன் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வந்து நம்ம அதிக அளவு இந்த தடுப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ அந்த பழக்கத்துலேருந்து ஒரு நபர் வெளியில் வர்றாருனா அவருக்கு ஊக்குவிக்கும் விதமாக சமூகமும் நடந்து, ஏன்னா இப்போ தான் நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற உறவுக்காரங்களாம் அவங்க சொல்லிட்டாங்க பரவாயில்ல நீங்கள் ஒரு நாள் 2 நாளில் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அவர்களை வந்து வற்புறுத்தாமல் அந்த பழக்கத்துலேருந்து அவர் வெளியில் வரத்துக்கு உதவியாக இருக்கணுமே தவிர ஸோ ஒருவருடைய பங்களிப்பும் இந்த போதைப் பொருள் பழக்கத்துலேருந்து ஒருத்தர் வெளியில் வரத்துக்கு அவசியம் தேவை. இட் இஸ் ஒருத்தர் அந்த பழக்கத்தினால பாதிக்கப்பட்டவர் மட்டும் முயற்சி எடுத்தால் ஒரு நபரும் நம்ம இந்த போதைப் பொருளுக்கான தடுப்போம் அப்படிங்கிற இது எடுத்து நம்ம அதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டோம்னா இந்த பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய பெருமளவு பாதிப்புகள் குறையும். ஓகே டாக்டர். இதுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா டாக்டர்?
ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம டெலிமனஸ் அப்படிங்கிற ஒரு இது ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இதில் வந்து 14416 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுப்பாங்க. ஓகேக்கா, ரொம்ப நன்றி டாக்டர். நேயர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் போதை பழக்கமும் அதிலிருந்து விடுபடுதலும் குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்தவங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் KR உமா மகேஸ்வரி அவர்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் FM ரெயின்போ சார்பாக நன்றி.